வணக்கம். வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி பருப்பு கடையில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க, ஆனால் டேஸ்டியாக இருக்குங்க. நல்லா ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம் இந்த தக்காளி பருப்பு கடையில். புதுசாக ட்ரை பண்ணுறவங்க கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் வந்து இந்த காஞ்ச பச்சை மிளகாய், நல்லா பழுத்த மிளகாயாக இருக்குது பாருங்களா. அந்த மிளகாய் போட்டிங்கன்னா இந்த பருப்பு கடைச்சி நல்லாயிருக்கும். நான் ஒரு 4 மிளகாய் எடுத்து நான் கிள்ளி ரெண்டு ரெண்டாக கிள்ளி போட்டிருக்கேன் மிளகாய். ஒரு 4 தக்காளி எடுத்து, நல்லா பெரிய தக்காளியாக 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு வந்து ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன் நான். ஒரு வெங்காயம், நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சின்ன வெங்காயம் கூட ஒன்று போட்டுக்கலாம். நான் பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயமாக போட்டிருக்கேன் நான். நான் ஒரு 100 கிராம் துவரம் பருப்பு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அந்த துவரம் பருப்பையும் போட்டுக்கலாம். இப்போ இதில் சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் எந்த அளவு தேவையோ அந்த அளவு பார்த்து போட்டுக்குங்க. நான் 1 ஸ்பூன் சாம்பார் பொடி போடுறேன். நம்ம 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் பாருங்களேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். பெருங்காயம், கட்டி பெருங்காயம் ஒரு 2, 3 துண்டு போட்டிருக்கேன் நான். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி பருப்பை நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் பருப்பு வந்து நல்லா குழஞ்சி வரும் உங்களுக்கு. ரொம்ப பொங்கி வராது, நல்லா குழஞ்சி வரும் உங்களுக்கு. நல்லா வெந்து வரும் பருப்பு. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி விசில் வச்சு ஒரு 4, 5 விசில் வச்சுக்கலாம். நல்லாவே வேகட்டும் உங்களுக்கு. நல்லா குழஞ்சி வந்தால் தான் உங்களுக்கு வந்து கடையிறதுக்கு நல்லாயிருக்கும். நான் நல்லா 4, 5 விசில் வச்சு எடுத்துருக்கிறேன் நான். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். நான் வந்து நல்லா வெந்துருச்சு, அதனால் கரண்டிலே கலந்துக்க போகிறேன் நான். இந்தமாரி கரண்டிலே கலந்துக்குங்க. நீங்கள் இந்த பழுத்த மிளகாய் இல்லைன்னா நீங்கள் பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம் நீங்கள். நல்லா கடைஞ்சிட்டேன் பாருங்கள். பாருங்கள், நல்லா மசிச்சாச்சு. இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நான் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். எனக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு ஒரு 1½ ஸ்பூன் நான் போடுறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கலந்துட்டு. பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை தாளித்து கொட்டிக்கலாம். இது ரைஸ்க்கும் நல்லா இருக்குங்க. இது இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். பூரி பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த பருப்பு கடையில். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். நல்லா கொதி வந்துச்சு பாருங்கள். நம்ம உப்பு போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டிருக்கோம் பாருங்கள். அதனால் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். கடாயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் கூட எண்ணெய் ஊற்றிக்குங்க. இல்லை ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். உளுத்தம் பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் 2 எடுத்து வச்சுருக்கேன். அதை கிள்ளி போட்டுக்கலாம். பாருங்கள், 2 காஞ்ச மிளகாய் வந்து கிள்ளி போட்டிருக்கேன் நான். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம இது பெருங்காயெல்லாம் வந்து பருப்புலேயே போட்டுட்டோம் பாருங்கள். அதனால் பெருங்காயெல்லாம் தாளிக்க போட தேவையில்லை நம்ம. ஒரு கொத்து அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து பருப்பில் கொட்டிக்கலாம். பாருங்கள், நம்ம தாளிச்சதை எடுத்து பருப்பில் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான பருப்பு தக்காளி கடையில். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செய்து பாருங்கள்.
நல்லா சுட சுட சாப்பாட்டில் நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா. இதோட அளவெல்லாம் நான் ஐபட்டில் கொடுக்குறேன் பார்த்துங்க. இதே அளவோட நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் மறக்காதீங்க. வணக்கம்.